வணக்கம். இது உங்கள் ராஜா டிவி வழங்கும் சிறப்பு மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சி. ஸோ மகளிர் தினம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பெண்கள் என்ன மகளிர் தினம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணாததா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிஜம்தாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒவ்வொரு இன்னைக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க எல்லா பெண்களுக்குமே நம்ம மகளிர் தினம் கொண்டாடியே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் தாண்டி நிறைய தடைகளை தாண்டி நம்ம ஏதாவது துறையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் பல்வேறு துறையில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாதனை பெண்களை ஒரு கௌரவப்படுத்தி அவங்களுக்காக ஒரு மெமெண்டோ கொடுத்து உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நம்ம ராஜா டிவி இன்றைய மகளிர் தினம் சிறப்பு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அவங்களுடைய தடைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறாங்க. அதை தாண்டி எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாங்க. வாங்க, எந்தெந்த துறையிலேருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, எப்படி அவங்க ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நாம் கேட்கலாம். சரிங்களா? ஓகே. அருமையான மாலை வேளையில் நம்ம ராஜா டிவி வழங்கும் மகளிர் தின விழா சிறப்பு நிகழ்ச்சியில் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ளது. ஆண்களுக்குமானது, பெண்களுக்குமானது. ஸோ பெண்கள் தினம் மட்டும் ஏன் சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய தடைகள் பெண்களுக்கு தான் இருக்குது, இப்பவும் கூட இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே நிறைய பேர்த்து கேட்கணும், அனுமதி கேட்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போவுமே இப்படி இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் தடைகள்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த வரிசையில் பெண்கள் அதை தாண்டி மேலே வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு துறையில், அது என்ன துறை, அதுவும் நாங்கள் கூப்பிட்ட உடனே நாங்கள் சமீபத்தில் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணோம். நேற்றுக்கு நைட்டு தான் ரெடி பண்ணி இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம். எங்களை மதித்து வந்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் மனமான பல நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். நிறைய துறையிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. பல்வேறு துறையில் உள்ளவங்க உங்களை பார்க்கும்போது விதமோ இல்லை உங்களுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. உடனே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ முதல்ல நம்ம ஒவ்வொருத்தராக மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். நீங்களே உங்களை பற்றின ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துக்கோங்க. உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம ராஜா டிவி சார்பாக அழைக்க இருக்கிறோம். நம்ம ராஜா டிவி வழங்கும் இந்த சிறப்பு மகளிர் தின ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நெல்லை நாயகிகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம நெல்லை மாவட்டத்தில் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சி. முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அருமையாக சுசிலா அம்மா அவங்க குரலில் பாடக்கூடிய அற்புதமான ஒரு சகோதரி திருமதி கண்ணாகிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. திருநெல்வேலி இந்த பக்கம் சொன்னாலே அவங்களுடைய பாட்டுக்கு நிறைய இந்த பாண்டிய நாடே அடிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம திருநெல்வேலி ஊர்லேயே அவங்களுக்கு ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடகியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அவங்களுடைய சாதனைகள் என்ன, அவங்க காலகட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்மா. நீங்கள் திருமதி கண்ணாகிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே நெல்லையில் நிறைய பேருக்கு தெரியும். அதை இல்லாமல் மேடையில் பார்த்தாலே இவங்க அப்படி அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு அடையாளத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த துறை நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லுங்கள். எனது தகப்பனார் கணபதி ஆப்பிள்ளை அவர்கள் ஒரு சங்கீத வித்வான் அவர்கள் அரசவை கலைஞராக இருந்தவர். அதே போல் எனது தாயாரும் முத்துலட்சுமி அவர்களும் இசைத்துறையில் இருந்தவங்க. அப்புறம் எனக்கு அந்த இதில் ஒரு ஆர்வம் வந்ததுனால ஒரு 10 வயசுலேருந்து எனக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்னுடைய சகோதரர் எல்லாருமே அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஸ்பெஷலான குரல் இல்லை ஸ்பெஷலான ஒரு பாராட்டு அப்படின்னா யார்கிட்ட இருந்து வந்தது, ஞாபகம் இருக்காங்க? பாடுறது சுசிலாமா பாட்டு மேலே எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டு. அது மாதிரி பாடுறேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் இசைக்குழு அங்கங்கே இசைக்குழுவில் நான் சேர்ந்து ஒரு 25 வருஷ காலமாக அந்த குரூப்பில் இருந்ததுனால பெரிய பெரிய இசை ஒர்க் பண்ணி. சரி, அப்படி யார் யாரு கூட எல்லாம் நீங்கள் குறிப்பாக சொல்கிறதுக்கு சுசநாதன் ஐயா, அது போக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், மலேசியா வாசன் சார் அவர்கள், கங்கையமரன் சார் அவர்கள், இளையராஜா சார் அவர்கள், ஜானகி அம்மா அவர்கள், சுசிலா அம்மா அவர்கள். ஆமாம், ஆக மலேசியா வாசன் எல்லாம் நிறைய அந்த அங்கங்கே இசைக்குள்ள இருந்ததுனால எனக்கு அத்தனை பேருடைய பரிச்சயம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை தான் இல்லையா? அதுவும் நம்ம ஊர்ல இருந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் ஒரு
கலைத்துறை குடும்பம் அப்படிங்கிறனாலையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க காலகட்டத்தில் வந்து பெண்கள் மேடைக்கு வெளியில் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படியாவது அந்த அனுபவம் வந்திருக்குதா? இல்லை 10 வயசுலேருந்து நான் பாடுறதுனால உங்களுக்கு எனக்கு அது தெரியல. அப்பா அம்மா எல்லாருமே என் கூட இருந்ததுனால எனக்கு அந்த ஒன்றுமே இதே கிடையாது. நீங்கள் பாட்டில் போவீங்க, ஜாலியாக பாடுவீங்க. திருப்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட கணவரால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே குழந்தைகள் குட்டிகள் எல்லாருமே பார்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக தான் இன்றைக்கு வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் சுஷிலாமாக்குள்ள ஒரு 2 லைன் உங்களால் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வாங்கலாம். இன்றைய தலைவன் இல்லை சென்று வானிலா. தென்றலை என் தனிமை கண்டு போய்விடு. ரொம்ப பிரமாதம். நீங்கள் இப்போ வளர்ந்து வர அந்த பாடகிகள் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல இருக்கிறீங்க? ஒரு அட்வைஸ்னால் என்ன சொல்லலாம்? இன்னும் சொல்கிறதுக்கு எல்லாருமே நல்லா அருமையாக தான் பாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக திறமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை யாருமே இப்போ குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே நல்லா பாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆமாம். ஒரு வாழ்த்துனா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே நல்ல பேத்தி மோக்கும் நல்லா பாடக்கூடிய ஒரு திறமையில இருக்கிறாங்க. ஆமாம், அது எல்லாருமே இனி வர்ற ஜென்ரேஷன் கூட நல்லபடியாக வரணும்ல. அதுக்கு நல்லா தான் ஆண்டவர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கிறார், அரவணைச்சிட்டு இருக்கிறார். அது போதும். பிள்ளைங்கள்லாம் நல்லா தாராளமாக நல்ல ஒரு வெற்றி இதில் தான் இருக்குது. யாரையுமே குறை சொல்லதுக்கு வழி. நம்ம இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் லேடிஸ்க்கு எல்லாருக்கும் உங்கள் சார்பாக என்ன சொல்லலாம்? தைரியமாக இருங்க, எதையும் ஃபேஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி என்ன சொல்லலாம்? ஃபேஸ் பண்ணுறதுனா என்ன, மகளிர் எல்லாருமே இப்போ நல்ல ஒரு தான் இருக்கிறாங்க. யாருமே குறை சொல்லக்கூடிய அளவுக்குலாம் யாருமே இல்லை. எல்லாருமே எந்த துறை எடுத்தாலும் எல்லாருமே அவங்க செயல்பாட்டில் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் தைரியமாக இந்த மகளிர் தின வாழ்த்துக்கு இப்போ நாட்களை இப்படி கொண்டாடுறதுக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ராஜா டிவி அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா. ரொம்ப நன்றிம்மா. உங்களோட பிஸியான அந்த நேரத்துலையும் கூட எங்கள் ராஜா டிவிக்காக அந்த மகளிர் தினம் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ராஜா டிவி சார்பாக ரொம்ப நன்றி. நீங்கள் மேலும் இன்னும் சிறப்பாக இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு எங்கள் ராஜா டிவி சார்பாக உங்கள் வாழ்த்துக்கள். ராஜா டிவிக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். நன்றி. ஸோ அந்த மாதிரி துறைகளிலிருந்து வந்தவங்களே நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், உங்களையும் நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். திருமதி கண்ணா கிருஷ்ணா இவங்க வந்து நம்ம திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான பாடகி ஒரு சரிங்களா. அவங்கள பற்றி 2 வார்த்தை நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு 2 லைன் பாட சொல்லலாம். கேட்கலாமா? பாருங்க. வணக்கம் எல்லாத்துக்கும். எனக்கு அவ்வளோவா பேச வராது, பாட தான் வரும். கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அலங்காத தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தாதருள்வாய் கலைமாமணி கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே. நன்றி. சொன்ன உடனே அப்படியே தயக்கம் இல்லாமல் பாடக்கூடியது அக்கா மட்டும்தான். எங்களை மாதிரி ஆட்கள் கூட நம்ம கூட கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி அனுபவம் உள்ளது. அவங்க அற்புதமான இத்தனை வருஷமும் பாடிட்டு இருக்காங்க. அந்த காலத்திலே ஃபாரின்லலாம் போய் பாடிருக்காங்க. இப்போ ஃபாரின் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்போவே ஃபாரின் போயிருக்கிறாங்க. நிறைய லெஜண்ட்ஸ் கூடலாம் பாடியிருக்காங்க. எஸ்பிபி சாராக இருக்கட்டும், எம்எஸ்வி சார் மியூசிக் பண்ண எம்எஸ்வி சார் அவங்க கூட, இசைஞானி இளையராஜா சார் கூட நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது. எல்லாத்துக்குமே ஆதாரமும் இருக்குது. யாரையாவது கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எஸ்பிபி சார், மனோ சார், கங்கை அமரன் சார், அந்த மாதிரி இப்போ உள்ள மதுபாலகிருஷ்ணன், அந்த மாதிரி நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் கூட பாடினது அக்கா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. சுசிலாமா, ஜானகியம்மா அவங்களே சுசிலாமாவே என்னோடய வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அக்கா அவங்க முன்னாடி பாடியிருக்கிறாங்க. அப்போது அத்தனை பெருமைக்குரியவங்களை நம்ம இந்த அருமையான
மகளிர் தின விழாவில் கூப்பிட்டு நம்ம ராஜா டிவி சார்பாக அவங்க நெல்லை நாயகி அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு பட்டத்தை கொடுக்கறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிறப்பான கைத்தட்டத்தோடு அந்த அற்புதமான ஒரு கௌரவத்தை அவங்களுக்காக தாளாளர் திரு தயாசங்கர் அவங்களை மேடை கூப்பிடுறோம். அதனைத் தொடர்ந்து நாம் மேடைக்கு அழைக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருமதி தேவி மாரிமுத்து. அவங்க ஆர்ஜேவாக இருந்து இப்போவும் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவி மாரிமுத்து அவங்கள மேடை கூப்பிடுறோம். நம்ம ராஜா டிவி வழங்கும் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் இன்னைக்கு பேட்டி எடுக்க இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம அடுத்தாப்புல பார்க்க இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்எம் அந்த வந்த காலத்திலேயே வந்து ஆர்ஜேவாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய லேடிஸ் வந்து கொஞ்சம் தயங்கினாங்க. நம்ம அதில் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்திலே வந்து சூரியன் எஃப்எம் அதில் வந்து ஆர்ஜேவாக ஒர்க் பண்ண தேவி மாரிமுத்து அவங்கள தான் பார்க்குறோம். அதில் அவங்க என்ன நிகழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது, அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், தேவி மாரிமுத்து மேடம். வணக்கம். ஆர்ஜே அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு கனவு தான். அதாவது அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நம்மளுடைய குரல் அப்படி 8 திக்கும் கேட்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த கனவு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த அற்புதமான ஒரு வாழ்த்து கிடைச்சிருந்தது. நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்களா, இந்த மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைக்கும், அதில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு எதாவது நினச்சிங்களா? இல்லை, அப்படி நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு பார்ட் டைமாக கிடச்சிது. அதுக்கு ஆரம்பத்தில் என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு வர. ஆமாம், சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி தான் கொண்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதில் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், கிடச்சிட்டு. டெல்லி வரைக்கும் என்னுடைய வாய்ஸ் போச்சு. டெல்லி வரைக்கும் போய் அங்கேருந்து சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணாங்க அறிவிப்பாளர்களை. அதுக்கப்புறம் அதில் 1 இயர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் அந்த 1 இயரில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அனுபவம் என்ன அப்படின்னா, கரிச்சோறுன்னு ஒரு நாடகம். அதில் வந்து ஒரு டப்பிங், அது என்னுடைய ஏஜ் வந்து அப்போது 20. அப்போ எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய வாய்ஸ் வந்து 8 வயசு குரல் கொடுக்க சொன்னாங்க. அப்போ அந்த 8 வயசு குரல் கொடுத்தோம். நிறைய பேர் அதை டெஸ்ட் பண்ணாங்க. அதில் என்ன தான் சூஸ் பண்ணாங்க. அது வந்து அவார்டு வாங்குச்சு அப்போவே. அது எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் சூரியன் எஃப்எம்மில் ட்ரை பண்ணேன். சூரியன் எஃப்எம்மில் ட்ரை பண்ணி கிடச்சிது. அதில் ஒரு 8 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன். சூரியன் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணும்போது எல்லா ப்ரோக்ராம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். கிசுகிசு கீதால கீதா மாமியாக பண்ணியிருக்கேன், குழந்தையாக பண்ணியிருக்கேன். கிட்டு மாமா சூசி மாமியில் சூசி மாமி கேரக்டர் பண்ணியிருக்கேன். 5 இயர்ஸாக பண்ணியிருக்கேன். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இவங்க தானா. நிறைய பேருக்கு அவங்க வாய்ஸ் தான் தெரியும், ஆள் தெரியாது. ஸோ நீங்கள் 2 வார்த்தை பேசுனீங்கன்னா கிச்சு என்ன மேன் பண்ணிட்டு இருக்குது, சூசி வந்து எல்லன்னு ராஜு காஃபி குடிக்கல, டீ குடிக்கல, நீ என்ன மேன் பண்ணிட்டு இருக்குது அங்கோ. அந்த குட்டி பொண்ணா பேசுனீங்க முதல்ல ஆல் இண்டியா ரேடியோல, அது ஞாபகம் இருக்கா? அது இப்போ டயலாக்லாம் ஞாபகம் இல்லை. அதே வாய்ஸ்ல வேற ஏதாவது ஒரு டயலாக் ட்ரை பண்ணலாமா? அந்த அம்மா, நான் கறிச்சோறு கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா, ஒரு கறிச்சோறுக்கு நீ தர மாட்டுக்கம்மா எனக்கு. அது அந்த கறிச்சோறுக்கு எங்கக்கூடிய ஒரு குழந்தை. அது அவார்டு வாங்குச்சு. நெக்ஸ்ட் அங்கேருந்து ரிலீவ் ஆயிட்டு, சூரியன் எஃப்எம்லேருந்து 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆயிட்டு திருப்பி இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட். அது போக என்னுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 50,000 கோவில்களில் என்னோட குரல் ஒலிச்சிட்டு இருக்கு. என்னவா ஒலிச்சிட்டு? நேரம் காலை 5 மணி, அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் மணியோசை. எங்க தெருமுக்குள்ள இந்த வாய்ஸ் தான் கேக்குது போல காலங்காத்தானே. சூப்பரியா. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல என்னுடைய வாய்ஸ் ஒலிச்சிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம முகம் தெரியாது, நீங்க தானா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ப்ரோக்ராம் இதன் மூலமா தான் நீங்க வந்து எல்லாருக்கும் ரோட்ல போனா இனிமேல் கேட்பாங்க. அது போக சரவணாஸ் ஐஸ்கிரீம்ல ஃப்ரீ 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 இதை நான் கேட்டிருக்கேனே. எங்க வீட்டு ஜிம்மி கூட ஓடி வருமே. ஜிம்மி தான் வருமா?
எந்த 1/2 லிட்டர் ஐஸ்கிரீம் வாங்கினாலும் இது 1/2 லிட்டர் ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு. அது சின்ன குழந்தைங்க மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி வீடியோ ஆடியோவுக்கு நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். அது போக எலெக்ஷன் வாய்ஸ் நிறைய எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி குரல் சம்மந்தப்பட்ட நிறைய ஒர்க்கு வந்து ஆமாம் இப்போ வரைக்கும் ரன் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து முதுகெலும்பா உங்களுக்கு இருந்தது வந்து உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க தான். அவங்கள 2 வார்த்தை சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு என்னோட அம்மா, அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு முத்தமிழ் சார். அவங்க இவங்களோட என்னோடய லைஃப்பில் பெரிய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது போக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பார்வதி முத்தமிழ். அவங்க வந்து எஃப்எம்மில் நான் உள்ளுக்கு நுழையும் போது நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் இவங்களை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். இன்னும் வேறு அடுத்து இந்த லெவல் நம்ம வந்துட்டோம். நான் அடுத்து ஏதாவது ஒரு எய்ம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது? ஆமாம், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு நிறைய டப்பிங் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் பெரிய ஃபீச்சர் ஃபிலிமில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக இதன் மூலமாக நீங்கள் வெளி உலகத்துக்கும் அடையாளம் தெரிய போகிறீங்க. இன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது போக பட்டிமன்றம் பேசிட்டேன். பட்டிமன்ற பேச்சாளர். நிறைய இடங்கள்ல நான் பாட்டோட சேர்ந்த பட்டிமன்றம் தானே இருக்கும். அப்போ பாட்டெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் வந்து நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் இன்னும் போகல. அது இந்த ஃபீல்ட்லேயே போனதுனால அதில் போகலை. அதில் வாய்ப்பு கிடைச்சாலும் போகலான்ங்கிற எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அந்த பட்டிமன்ற அனுபவங்கள் சொல்லுங்கள். பட்டிமன்றம் நிறைய ஊர்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அதில் என்னென்னா கலந்து அதை நகைச்சுவை கலந்த ஒரு மெசேஜ் கொடுக்கணும் பெண்களுக்கு. நிறைய பெண்கள் வந்து அவங்க வீட்டில் நடந்த மாதிரி நாங்கள் பேச பேச ரொம்ப கைத்தட்டி ரசித்து மேடை விட்டு இறங்கும் போதே கை கொடுப்பாங்க. ரொம்ப கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னு. இதில் பெரிய சக்ஸஸ் என்னென்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நமக்கு அடுத்து என்ன பேச போறோங்கிறது கீழே இருந்து வரும் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம சக்ஸஸ். அதுதான் நம்மளோட பெரிய வெற்றி. அவங்க வீட்டோட ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அவங்க நம்மளை பார்ப்பாங்க. அதுதான் பெரிய வெற்றி. இந்த மாதிரி பலதரப்பட்ட குரல் பதிவு, பட்டிமன்ற பேச்சாளர், இப்படி பலதரப்பட்ட இதில் நம்ம போய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ராஜா டிவி சார்பாக தான் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் தெரியுற மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு ராஜா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு நீங்கள் உங்கள் சார்பாக ஏதாவது சொல்கிறேன்னா என்ன சொல்லணும்? கண்டிப்பாக, அதாவது எல்லா பெண்கள்ட்டுமே ஒரு திறமை இருக்கும். திறமை இல்லாத மனிதர்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தூசி தட்டணும் அப்படி இல்லை. நம்ம திறமையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். என்ன விஷயம்னா, இப்போ மகளிர் தின வாழ்த்துக்கள் சொன்னால் கூட யாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்களுக்கு என்ன மகளிர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. வீட்டில் இருந்து ஹோம் மேக்கராக இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். அதனால் வந்து எல்லா பெண்களுமே உங்களுக்குள்ள ஒரு திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக எல்லா பெண்களுமே ஒரு கைத்தொழில் கையில் வச்சுக்கணும். அப்படின்னா தான் அவங்க சம்பாதிக்கணும். யார்கிட்டையும் போய் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம வந்து பணம், அது ஒரு ஈகோன்னு கிடையாது, நம்ம சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா பெண்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ராஜா டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டில் இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நம்ம ராஜா டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். உங்களுடைய பிஸியான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜா டிவிக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. வந்து ஆர்ஜே பேசுகிறதுக்கே நிறைய பேருக்கு தயக்கமாக இருக்கும். இப்போ கூட யாரையா பார்த்தோன்னா 4 வார்த்தை ஒன்று போல் பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஆர்ஜே அப்படின்னு சொன்னால் கற்பனையாகவே பேசிகிட்டே இருக்கணும். ஒரு அடுத்த பாட்டு இல்லை அடுத்த நேயர் வரந்தனையும் பேசிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பேசக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது தனியாக பேசுவோம், எவ்வளோ நாளும் அரட்டை அடிப்போம், அது வேறு. இருந்தாலும் ஆர்ஜேவுங்கிறது அதுக்குரிய ஒரு இலக்கணத்தோடு பேசி ஆகணும். அந்த இதில் வந்து நம்ம அந்த காலத்துலேயே வந்து சூரியன் எஃப்எம் அதில் வந்து இவங்க ஜாயின் பண்ணி ரொம்ப நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அப்போவுமே ஆல் இண்டியா ரேடியோலேயே முதல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அதை செலக்ட், நிறைய பேர் போட்டி போட்டதில் அவங்க செலக்ட் பண்ணி, அதிலெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஆல் இண்டியா ரேடியோவில். அதெல்லாம் பெரிய கனவு. நான் எங்கள் காலத்துலலாம் அது ரொம்ப பெரிய கனவு, நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. தேவி மாரிமுத்து, அவங்ககிட்ட 2 வார்த்தை நம்ம பேசிடலாம். விளம்பரங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் இப்போ கேட்க போகிறேன் பாருங்கள். அந்த வார்த்தையை கேட்டோடனே ஏமா அது நீதானமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் வெளியே வரும். சரிங்களா? அந்த கோவிலெல்லாம் காலையில் அதை கொஞ்சம் பேசி காமிச்சிருங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மாலை வணக்கம் சொல்லக்கூடாது, லேட் ஆகிட்டு. சரிம்மா, அதெல்லாம் வெளியே எப்படியா சொல்கிறது? இல்லை, நம்ம தானே இருக்கிறோம், இன்னும் தப்பு இல்லையே.
எல்லாரும் இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அவங்க சொன்ன மாதிரி சுரணஃபம் அந்த காலம் நாங்கள் 2006 தான், ரொம்ப காலங்கள் இல்லை இல்லை தப்பு. ஒரு நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த காலம் வேற அந்த காலம் வேற தான். உண்மைதான். ஆனால் ரொம்ப அந்த காலம் தான், ரொம்ப நினச்சிடக்கூடாது. ரொம்ப வயசான அப்படியே சொல்ல வரல. 2006 இருந்தால் 2004 இருந்து ஆல் இண்டியா ரேடியோவில் என்ட்ரி ஆனேன். அதுக்கப்புறம் 2006 இருந்து 2014 வரைக்கும் சுரன் எஃப்எம்ல ஒர்க் பண்ணேன். இப்போ டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய குரல் ஒன்று தான், ஆனால் பலதரப்பட்ட அதுக்கான வேலைகள். அவங்க சொன்ன மாதிரி நேரம் காலை 5 மணி. இது அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் மணியோசை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அதை கேட்டிருக்கீங்க காலங்காத்தால? நான் ஓயாமல் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அது இவங்க பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அந்த வார்த்தை நீதானமா அப்படின்னு எனக்கு உண்மையிலே தோணுச்சு. ஸோ அற்புதமாக அது அந்த வந்து ஒரு கொடுப்பினை. உண்மையிலே அதை நினச்சி பாருங்களேன். இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கொடுக்குற அந்த வாய்ப்பு, அது இவங்களுடைய குரல் இவங்க வெளியில் யாருக்குமே தெரியாது இவங்க தான் தேவி அந்த வாய்ஸ் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே காதில் விழும். ஒவ்வொரு 1 ஹவருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம்ல, 1 ஹவருக்கும் அவங்க வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால் எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் நம்ம திருநெல்வேலியிலேருந்து இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு. திருமதி தேவி மாரிமுத்து. திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோவில்களில் என்னுடைய குரல் ஒழிச்சிட்டு இருக்கு. ஓ சூப்பரியா. அதுவும் தெரிஞ்சவங்க வந்து சொல்லும்போது உங்க குரல் கேட்டோன்னு நின்று கேட்டுட்டு போவோம். அப்படிங்கும்போது உண்மைக்குமே மற்ற நேரங்கள் எப்படியோ, ஆனால் அவங்க சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஒரு 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 சந்தோஷம் இருக்கும் மொத்தத்தில். இந்த நேரத்தில் இந்த குரல் வளத்தை கொடுத்த இந்த நேரத்தில் இறைவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பயணங்கள், இப்போ அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தால் டைம் இருக்காது. அதை வந்து தனிப்பட்ட முறையில் பேட்டி எடுத்திருக்காங்க, அதில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ராஜா டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜா டிவி நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கு நன்றியும், ராஜா டிவி இன்னும் மென்மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும், அதாவது பெண்மணிகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர், அதாவது சொன்ன மாதிரி பெண்ணா நிறைய சாதனை நம்ம புரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பெண்மணிக்குள்ளேயும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். அந்த திறமை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம லேட் ஆகுமே தவிர, அந்த திறமையை கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேல வளரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டீங்கல்ல, அதுக்காக இன்னொரு கைத்தட்டு கொடுத்துருங்க. காலையில் இனிமேலும் எப்போ கேட்டாலும் இவங்களுடைய முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? அதுதான் நாம் ஜெயிச்சது. சரிங்களா? அந்த அற்புதமான அடையாளத்தை அவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்காக பெண்கள்லேயே இருந்து பெண்களை கூப்பிட போகிறோம். ஆண்கள் கூப்பிட்டோடனே அவர் கொஞ்சம் ஏதோ தோணிடுச்சோ என்னமோ தெரியல. அதனால் நமக்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பிச்சுட்டு இருக்கவங்களே கூப்பிட்டு அவங்கள பொன்னாட போத்த வைக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் நிறைமதி பிரியா பொலிட்டிக்ஸில் முதலியாக அடுத்த பேட்டி இவங்க கிட்ட தான். அவங்க மூலமாகவே அந்த பொன்னாடை அணிவிச்சு அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி கூப்பிட்ருக்கோம். நிறைமதி பிரியா அரசியலில் இப்போ தான் சமீபத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க தேவி பிரியா, அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து அந்த ஷீல்டு கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி. கொஞ்சம் சத்தமாக கை தட்டுங்க, நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம் இல்லையா? ஓகே. நம்ம ராஜா டிவி வழங்கும் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம நிறைய விமன்ஸை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம். பல்வேறு துறை வந்து நமக்கு ஈஸியான துறையாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு தயக்கம், ஒரு நடுக்கம், அதாவது என்ன சொல்கிறது, பயம்னு இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அந்த துறையிலையும் கால் பதிக்கிறதுக்கு பெண்கள் ரெடியாக வந்திருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். ஸோ அப்படியே ஒரு அரசியல் துறையில் கால் பதிச்ச ஒருத்தங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைமதி பிரியா இல்லையா? ஸோ அவங்கள பார்க்க இருக்கிறோம். அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசியலில் எப்படி ஈடுபாடு வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல கால் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அரசியல் துறையில் கால் பதிச்சுட்டு இருக்க நிறைமதி பிரியா அந்த மேடம் தான் நம்ம பார்க்குறோம். எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் ஆச்சு. ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு துறை இது, வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசியல் தான். அதுலேருந்து
அவருடைய பவர் வந்து தனி தான். ஸோ அந்த துறையில் கால் எடுத்து வச்சிருக்காங்க, நிறைய தடைகளை தாண்டி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட நம்ம என்ன எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க. நிறைமதி பிரியா. சொல்லுங்க. இந்த அரசியல் துறை அப்படின்னாலே எங்க எல்லாருக்குமே ஒரு தயக்கம், அந்த ஆண்களா இருந்தா கூட தயக்கம் இருக்கு. ஸோ அந்த துறைக்கு நீங்க வந்துருக்கீங்க, முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவல் சொல்லுங்க. நான் வந்து என் பேர் நிறைமதி பிரியா. நான் காஸ்மெட்டிக் ஜுவல்லரிஸ் பிரியா காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் வச்சுருக்கேன். அரசியலுங்கிறது நமக்கும் இப்போ புதுசு தான். ஒரு 3 இயர்ஸாக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்திருக்கேன், சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன். மற்றபடி அதில் இன்ட்ரெஸ்ட் சின்ன பிள்ளைலேருந்து உண்டு நமக்கு. ஏன்னா அரசியலில் மட்டும் வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக மக்களுக்கு செய்ய முடியும். மற்றபடி எல்லாமே வேறு எதுவும் வச்சாலும் பண்ண முடியாது. அதுதான் என்னோட ட்ரஸ்ட். ஸோ அதனால் வந்திருக்கேன், இந்த பதவியை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஓகே. நான் சாதாரணமாக கேட்குறேன், நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா அரசியலுக்கு வந்தால் தான் செய்யணுமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல செய்ய ட்ரஸ்ட் கூட வச்சு செய்யலாம். பட் வந்து ஒரு தனி. ஆமாம், இதோட பவர் தனி. ஏன்னா எங்கே போனாலும் நீங்கள் என்னவா இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸை தாண்டி நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, அது மட்டும் தான் வருது. ஸோ அதனால் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். சரி. இந்த பெண்கள்லாம் இந்த துறைக்கு உண்மையிலே தயக்கம். ஏன்னா ஜென்ஸ் கூட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய பேர் கூட எந்த டைமும் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கும், ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் போகும், ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரம், அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே, அதை எப்படி டீல் பண்ணுறீங்க? இது கண்டிப்பாக இது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் யாராலையும் இது வரவே முடியாது. மெயினாக எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட். நான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கும் போது தாராளமாக பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ண, அதை மட்டும் தான் சொன்னாங்க. நாங்கள் இருக்கோம், அந்த வேர்டை சொன்னாங்க. இன்னும் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என் பின்னாடியே ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக ஒரு ப்ரொடக்டராக வந்துகிட்டே இருக்காங்க எப்போதுமே. அது எனக்கு ரொம்ப அதே மாதிரி இப்போ இருக்கிற பசங்க யூத்ஸ்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஜென்ரேஷன் ரொம்ப பாதுகாப்பு. அக்கா வாங்க, ரொம்ப சகோதரியாக தான் பார்ப்பாங்க வழியா. எந்த நேரமாக இருந்தாலும் அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதுதான் மெயின். அதனால தான் நம்ம அந்த காலகட்டம்னால உங்களுக்கு இந்த துறை வந்து ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த முந்தி உள்ள காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த துறையில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்ங்கிற ஏதாவது பிளான் இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் சேவை செய்யணும். நான் இங்கே தான் படித்து வளர்ந்து எல்லாமே பண்ணது. இங்கே உள்ள லேடிஸ்க்கு வந்து நிறைய இது வேணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் அவங்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கொஞ்சம் தயங்க தான் செய்கிறாங்க அரசியலுங்கிற போது. பட் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிட்டு போவாங்க எல்லாருமே. அண்ணா தங்கச்சியாக தான் பழகுவாங்க. மெயினாக நம்ம அரசியலுக்கு நம்ம வந்தால் தான் நம்ம நாடு முன்னேறும். அதுதான் என்னோடது. பெண்கள் வாங்க, அவ்வளோ. சரி, இருக்கட்டுமே. நீங்கள் இதுக்கு வந்தால் பெண்களுக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு போஸ்டிங் வந்துட்டீங்க அரசியலில், என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? முதல்ல உங்களுடைய கையெழுத்து எதுவாக இருக்கும் அப்படி கேட்போம். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிறேன், எனக்கு நான் என்ன வச்சுருக்கேங்கிறது மைண்டில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் உமன் என்டர்பிரனராக புதுசாக வரவங்களுக்கு அவங்களோட எல்லாமே சரியாக இருந்ததா 1 lakh வந்து இதை கொடுக்கலாம், திருப்பி ரிட்டன் லோன் கொடுத்து திருப்பி ரிட்டன் இல்லாத அளவுக்கு கொடுக்கலாங்கிறது உமன் என்டர்பிரினருக்கு நான் நினைச்சது, என்னோட மைண்ட் செட்டு. சரி. பட் அது மேலேருந்து சொல்லணும் அப்படிங்கிறதான். ஆமாம், அது என்னோடது. கண்டிப்பாக நிறைய உமன் என்டர்பிரினர் வரணும். அப்புறம் நிறைய ஸ்டடீஸ் கொஞ்சம் பாதிக்கப்படுது பசங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் உமன் பாதுகாப்பு ரொம்ப இல்லாமல் இருக்குது. ஸ்கூல் பசங்களுக்கு கூட அது இல்லை. ஸோ அது எல்லாமே கொண்டு வருவேன், கண்டிப்பாக கொண்டு வருவேன். அதான் சட்டம் கண்டிப்பாக எடுப்பேன். கண்டிப்பாக சட்டத்தில் மாற்றம் தருவேன். அதுவும் லேடிஸ்க்கு மெயினாக இருக்கும். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ் உங்ககிட்ட எப்பவுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசியல் துறையில் கால் எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் நீங்கள் எதிர்பார்க்க முறை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோடு ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கணும்னு நம்ம ராஜா டிவி சார்பாகவும் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் சார்பாக உங்களுக்கு நம்ம அந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. மகளிருக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்ல இருக்கிறீங்க? பெண்கள் தின வாழ்த்துக்கள். பெண்கள் நல்வாழ்த்துக்கள். அரசியலுக்கு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகே, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இங்கிடலாம் என்னதான் வருதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமான வேலை அப்படிங்கிறது அதில் இறங்கி பார்த்தா தான் தெரியும். அந்த துறையில் வந்து அதுக்கு ஒரு தைரியம் வேணும், குடும்ப சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா எந்த நேரம் என்ன பண்ணாலும் நம்ம ஓட வேண்டி இருக்கும், அப்படி ஒரு சூழ்நிலை இல்லையா அரசியல். அதுவும் இல்லாமல் அரசியலில் நிறைய இவங்க லெஜண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தாண்டி அதில் கால் வைக்கிறது ஒரு தொண்டராவோ இல்லை அடிப்படை உறுப்பினராகவோ சேரதுக்கு கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி மேலே வரணும், ஜெயிக்கணும். நீங்கள் அந்த கொடி படம் கூட பார்த்துருப்பீங்க, த்ரிஷா மேடம் எப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு துறையில் வந்து மேம் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஸோ அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த துறை அதில் உங்கள் குடும்ப சப்போர்ட் எப்படி இருக்குது? நீங்கள் எதுக்கு இந்த துறையில் நீங்கள் பேட்டி சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அந்த பெண்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. அதாவது இதை நான் சின்ன பிள்ளைலேருந்தே ஆசை எனக்கு அரசியலில் வரணுங்கிறது. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யணும்னா நம்மளால் வந்து ஒரு
அது என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஃபீல்டில் இருந்தால் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி ட்ரஸ்ட்லேருந்து பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் பெண்களுக்கு நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அதை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி. எந்த விஷயம் வந்து உங்களுக்கு தோணுச்சு? இப்போ இங்கே இருக்க பெண்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ மேடைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கலாம்? அவங்களுடைய முகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேற சொல்லுவேன், ஏதாவது நம்ம ஒரு ஜாலியான ஒரு மொமெண்ட் எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சலுகை கொடுப்பீங்க? சலுகை அப்படின்னா ஏதாவது கேட்பையா? இந்த மேக்கப் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேமெண்ட் வாங்குறாங்க, அதெல்லாம் என்னை கண்ட்ரோல். பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி டோட்டலாக இருக்கக்கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா அது ஓவராலாக இதாக போகிறது. அது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்குது, மேக்ஸிமம் ஃபுட்லேருந்து எல்லாமே பார்த்தாலே. ஸோ அதை மெயினாக இது பண்ணணும். அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, பண்ணலாம். முடிஞ்சா நாங்க பெண்கள் கேட்கறது என்னன்னா, எங்களுடைய அந்த மேக்கப்புக்கெல்லாம் கொஞ்சம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுக்கு ஏதாவது முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இவங்களை பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துவதற்காக நம்ம அடுத்ததாக அவங்களதான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழ் செல்வி மேம், சாரதா வித்யாலயா தொடக்கப்பள்ளியோட ஆசிரியர், விருதுகள் வாசல தமிழ் செல்வி மேடம் தான் கூப்பிடுவோம். இவங்க சார்பா பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த இருக்கிறாங்க. கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. நம்ம ராஜா டிவி வழங்கும் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு துறை, கண்டக்டர், பஸ் கண்டக்டர். இதுக்கு வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல வரதுக்கு விருப்பப்படவே மாட்டோம். ஏன்னு கேட்டீங்க, பஸ்ல போயிட்டு எப்படா இறங்கி வீட்டை பார்த்து போவோங்கிற மைண்ட்ல தான் எல்லா பெண்களும் இருப்போம். ஸோ அந்த துறையில சாதிச்ச ஒரு மேடம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அவங்க இதுல எப்படி வந்தாங்க, அவங்களுடைய என்னெல்லாம் அதை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவதி அப்படிங்கிற மேடம் தான் பார்க்குறோம். நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பஸ் கண்டக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த துறையில் அவ்வளோ லேஸில் யாருமே உள்ளே போக மாட்டோம். இதில் போயிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், கண்டிப்பாக ஐட்ஸாக பண்ணியே ஆகணும். ஸோ இதன் மூலமாக இன்னும் நிறைய பேர் இந்த துறைக்கு வரணும். ஸோ உங்களுடைய அனுபவங்கள் என்ன, எதனால் இதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் மேம், நீங்கள் சொல்லுங்கள். இந்த துறை ஒரு வித்தியாசமான துறை, யாரும் இதில் கால் கூட வைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு துறை. அந்த துறை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? இது என்னோட 20 வருஷம் கனவு 25 வருஷம் கனவு. வேற எந்த ஜாப்புக்கும் நான் அப்ளை பண்ண மாட்டேன். அது எல்லாரும் பண்றதை நான் பண்ணக்கூடாது, அங்கே பார்த்து எல்லாரும் பண்றதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். இதுக்கு நான் ஒரு 10-20 வருஷமா, ஏன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். அப்போ எனக்கு வண்டி ஓட்டுறேன்னா எதுவுமே தெரியாது, வண்டியை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போது 8th படிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு மியூசிக் போடுறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். வண்டி மூவ் ஆகிட்டு, வண்டி மூவ் ஆனோடனே என்னாச்சு அப்படின்னா, வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, பிரேக்கை மிதின்னு சொல்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் ஃப்ரண்ட்டில் போனால் கல்யாண மண்டபம், சைடில் போனால் வீடு. ஆனால் அந்த இதுலேயும் நான் பிரேக்கை இது பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணி ஓகே. அப்போது எங்கள் ஊரில் ஒரு சின்னது இது என்னென்னா, ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊரில் கூப்பிட்டு அவதாரம் போடுவாங்க, 500 ரூபா 1000 அந்த மாதிரி. அப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஊரில் கூப்பிட்டு 1000 அவதாரம் போட்டுறாங்க. அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறான், பொம்பளை பிள்ளையை பார்த்தா, ஆம்பளை பிள்ளையை பார்த்தா தான் இந்த மாதிரி பண்ணுவோம், நீ பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டு நாங்கள் அவதாரம் கொடுக்கோம். அன்னைக்கு எடுத்த இந்த முடிவு, ஏன் நம்மளால இது பண்ண முடியாதா, அன்னைக்கு எடுத்த முடிவு. எனக்கு ரெண்டுமே தெரியும், டிரைவரும் தெரியும், கண்டக்டரும் தெரியும். இருந்தாலும் இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற ஜாப் கண்டக்டர். நான் இதுலேயும் சிறப்பாக பண்ணுவேன், கண்டிப்பாக என்னால் முடியும். நான் டிரைவிங் பண்ணுவேன், கண்டக்டர் ஒர்க் பண்ணுவேன். இருந்தாலும் இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 10 வருஷமாக வெயிட் பண்ணேன், எப்போ இந்த ஜாப் போடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கேல, மற்றதுக்கு அப்ளை பண்ண வேண்டியதுன்னு. அதில் ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் 10 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இது ஒரு நாளைக்கு 2000 பேசஞ்சரை நான் சந்திக்கிறேன். அந்த 2000 பேசஞ்சருமே எல்லாருமே ஒரு கேரக்டர். அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணேன். இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? நான் வெறும் 5 மாதம் தான். 5 மாதம் தான் ஆகுது. ஓகே, என்னுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, எல்லாரும் என்ன பண்ணாங்க? இருக்கு. இன்னொன்று, நான் வந்ததை எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, அவங்க வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்காங்க. நீங்கள் ஆண்களும் நம்ம ஏறி இப்போ பஸ்ஸுனாலே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். ஆண்களால் பிரச்சனைகள், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆண்களால் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் போகிறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் லேடியாக கண்டிப்பாக ஆண்கள்கிட்ட போய் தான் ஆகணும்.
ஓ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லையா உங்க மைண்ட்ல எது? எதுவுமே இல்லை. அதுவும் நம்ம நெல்லை ஆண்களை பற்றி சொல்லவே வேண்டாம். சூப்பரியா. சரியவங்கனாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காங்க. யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாலுமே சரிடா, சரி தங்கச்சி, சரிம்மா, அந்த மாதிரி சொல்றாங்க. மற்றபடி புரியாது. மற்றபடி நம்ம நெல்லை பசங்கன்னு சொல்றதுன்னு ஒரு கெத்து இருக்கு. மற்றபடி பசங்களால இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லா என்கரேஜ் பண்றாங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கான்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்றாங்க. ஓகே, உங்க ஃபேமிலியில எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? எங்க ஃபேமிலியில நான் சொல்றதுதான், நான் வந்து எந்த முடிவுனாலும் கரெக்டா எடுப்போம்னு எங்க வீட்டுல தெரியும். அதனால அவரு சரி ஓகே பண்ணு, அவர் ரைட் விசில் கொடுத்துட்டாரு. ஆமா, அவரும் டிரைவர் தான். விசில் எப்படி விசில் நீங்க அடிப்பீங்களா? விசில் கொடுத்தாங்களா? விசில் வந்து ஆல்ரெடி நான் வச்சிருப்பேன், அதை வச்சுதான் யூஸ் பண்ணுவேன். ஆமா, மற்றபடி எனக்கு நான் வந்து ஒவ்வொருத்தவங்க மாதிரி என்ன சொல்றது கஷ்டப்படலாம் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப், இஷ்டப்பட்டு பண்ண. சூர்யா சார் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு பண்றதை விட இஷ்டப்பட்டு பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீல்டுல வந்திருக்கீங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணல, இஷ்டப்பட்டு பண்ணேன். அதனாலதான் துறையில இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அது உங்களுடைய முகத்துல வந்து நல்லாவே தெரியுது. இன்றைக்கு மகளிர் தினம் நம்ம ராஜா டிவி சார்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நெல்லை நாய்கள் அப்படிங்கிற இதுல வந்து உங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களை சந்திக்கிறோம். ஸோ பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல இருக்கிறீங்க மகளிர் தினத்தை? இதுவும் ஒரு துறையை நினைச்சு எல்லாருமே வருவாங்க. என்னை பொறுத்தளவுல எல்லாருமே படிச்சுட்டு டீச்சரு, மெக்கானிக், இன்ஜினியர் அந்த மாதிரி போறாங்க. ஏன் இதுவும் ஒரு துறை தான். இது வந்து என்னன்னா ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யற செயல் எனக்கு தோணுது. ஆனா கண்டிப்பா ரொம்ப பிடிச்ச ஜாப்பு. ஆண்களுக்கெல்லாம் ஆடா இதுக்கும் போட்டி வந்துட்டாங்களா அப்படிலாம் இருக்கும் இருந்துச்சு. என்னப்பா அப்ப நான் எக்ஸாம் எழுத போகும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, ஏக்கா எக்ஸாம் எழுதிட்டியா, கண்டிப்பா உனக்கு வேலை தான்க்கா, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன், அங்கேயும் அப்படிதான் சொல்லிட்டாங்க. ஏக்கா நீ கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பா இன்டர்வியூ வந்துடும், உனக்கு கண்டிப்பா செலக்ட் ஆயிருவக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே, இந்த மகளிர் தினத்துல உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த திரையில அடுத்து நீங்க மேல் மேல் இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு எங்க ராஜா டிவி சார்பா நெல்லை நாய்கள் அப்படிங்கிற கான்செப்ட் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மகளிருக்கு ஃபைனலா நீங்க வந்து ஒரு வாழ்த்துக்கள் என்ன சொல்லலாம்? ராஜா டிவி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மூலியமா இனியும் நான் வெளியில வரணும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஜாலியான பஸ் கண்டக்டர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நீங்க வர வாழ்த்துக்கள். நீங்க அவங்க யூனிஃபார்ம் பார்த்தாலே உங்களுக்கு யார் என்ன அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. இந்த துறையும் நம்ம நிறைய பேர் செலக்ட் பண்ணுவோமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அவங்க இந்த துறையில் இருக்கிறது எனக்கு பிரமிப்பாக தோணுச்சு. நான் கூட சொன்னேன், இல்லை மேம் வேறு ட்ரெஸ்ஸில் வாங்க அப்படின்னேன். இல்லை, எனக்கு இந்த பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன், கொஞ்சம் காய் தட்டிடுங்க அவங்களுக்கு. இதுக்கு இந்த வேலைக்காகவே நான் ரொம்ப நாள் கனவு தவம் இருந்தேன். இந்த வேலை தான் எனக்கு வேணும்னு தவம் இருந்தேன். ஃபேமிலி சப்போர்ட்டோடு எனக்கு அந்த வேலை கிடச்சிது. அதனால் இந்த யூனிஃபார்மோடு தான் நான் வருவேன்னு வந்து அந்த தைரியத்தை கொஞ்சம் பாராட்டுங்க பார்க்கலாம். ஓகே, நம்மளை மாதிரி நைட்டியோட தெருமுக்கு கிடைக்கிற ஆட்கள் மத்தியில் நான் அந்த யூனிஃபார்மோடு தான் வருவேன் அப்படின்னு வந்த பகவதி மேடத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஸ்பெஷலாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். நான் பஸ்ஸில் ஒரு நாள் திடீர்னு இப்படி ஏறின உடனே இப்படி பார்த்தா அப்படின்னு கை கொடுத்துட்டு உட்கார கூட இல்லை, நான் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி மைண்டில் ஏறினதில் பகவதி மேடம் சொல்லுங்கள், இந்த துறைக்கே பெண்கள் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, இந்த துறைக்கு வாங்க. கண்டிப்பாக இது ஒரு துறைன்னு நினச்சி கண்டிப்பாக வரணும். என்ன அதோட முடிச்சிட்டீங்க? நான் ஒரு 8 மூலங்களுக்குள்ளே முடிச்சிட்டீங்க. சரி பகவதி மேடம் சொல்லுங்கள், இந்த வேலைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க? இவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் இந்த உங்களுக்கு போட்டி இந்த வேலை கிடைச்சது? உங்களுக்கு வந்து 25 வருஷ கனவு, அது இப்போதான் நிறைவேறி 5 மாதம் தான் ஆகுது இந்த ஃபீல்டு. வேலைக்கு வந்து இப்போ ஒரு 4 மாதம் தான் இருக்கும். ஓகே, உங்களுடைய வாழ்த்துக்கள் பெண்கள் சைடில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கிடைச்சது பஸ்ஸிலலாம்? கண்டிப்பாக எல்லோருடைய சப்போர்ட் இருக்க போய் தான் நான் இந்த இடத்துல நிற்க. எப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த தைரியம், அந்த கம்பீரம் தெரியுதா உங்களுக்கு? நான் ஜெயிச்சிட்டேன்யா, நான் நினச்ச வேலை எனக்கு நீ கிடைச்சி நான் நிற்கிறேன். 25 வருஷம் யாரும் இந்த ஒரே வேலைக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. நான் வேற எந்த வேலைக்கும் அப்ளை பண்ணவும் மாட்டேன். பண்ணா போராடி எல்லாரும் பண்றதை நம்ம பண்ணக்கூடாதுல்ல, நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் என்னோட இது. எப்போவுமே அப்படிதான். இப்போ இந்த இடத்துல நிற்கும் அப்படின்னா நம்ம மக்கள் இன்னொன்று நெல்லைன்னு சொன்னாலே எல்லா இடத்துலையும் கெத்து இருக்கும். இருக்கும், கை தட்டுங்க. எல்லா இடத்துலையும் கெத்து இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா டிரைவர் கண்டக்டர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் திருநெல்வேலினா ஒரு கெத்து எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லை, எனக்கு ஒன்று கேட்கணும் தோணுச்சுக்கா. நாங்கள் நிறைய பஸ்ஸில் 4 ஏச்சு வாங்கியிருக்கேன். மீதி சில்லற ஏமா 2 ரூபா கொடு 1 ரூபா கொடுக்கும்போது அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் ஏதாவது ஏசி சில்லற இருக்கையா அப்படின்னு கேட்பேன். சில்லற இல்லைம்மா அப்படின்னா சரி பரவாயில்லையா ஏன்ட்ட இருக்கு தாரேன். ஐயோ, நான் போகிற பஸ்ஸுக்கெல்லாம் நீங்களே கண்டக்டராக வரணும். எவ்வளோ இருந்தாலும் ஐயா இருக்கு, இல்லை ஒரு 2 ஸ்டாப் கழிச்சு தட்டுமா அப்படிமே. ஓகே மேம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி 2 ஸ்டாப் கழிச்சு அந்த 1 ரூபானாலும் அவர்கிட்ட கொடுத்தா விட்டு எனக்கு நிம்மதியாக இருக்கும். 1 ரூபா தருவானா? அந்த 1 ரூபாயை கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஐயா போதுமா ஐயா அப்படிமே. சரிங்கம்மா அப்படின்றாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் கூட அக்கான்னு சொன்ன சொல்லுக்கு மறுசொல் சொல்ல மாட்டாங்க. சரிங்கக்கா, சரிங்கக்கா, அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்கிறேங்க்கா, எந்த ஸ்டாப்புன்னு சொல்லுங்கக்கா அப்படிம்பாங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா சப்போர்ட், லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி. நல்லா இந்த துறைக்கு வாங்க அப்படின்னு தைரியமாக கண்டிப்பாக அந்த துறைக்கு வரணும். அதில் நம்ம எல்லாரோட சப்போர்ட் இருக்கணும். நம்ம வீட்டு சைடும் எல்லார் சைடும் சப்போர்ட் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும். தேங்க்ஸ் மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மதித்து நம்ம ராஜா டிவி கூப்பிட்டு காலையில் தான் சொன்னோம். அவங்க பிஸியாக இருந்த நேரத்தில் டியூட்டிக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். சொன்ன உடனே கண்டிப்பாக நான் வரேன், மகளிருக்கு சொல்கிற அந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நான் கலந்துக்கணும் அப்படின்னு உற்சாகமாக கிளம்பி வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷலாக ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. சங்கரன்கோயிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட இருக்கிறது சாரதா வித்யாலயா தொடக்கப்பள்ளி இன்ஸ்டாகிராம் புகழ் திவ்யா அவங்கள மேடை கூப்பிடுறோம். இன்ஸ்டாகிராம் புகழ் திவ்யா. இப்போ நாங்கள் அப்படி இல்லையா, நாங்கள்லாம் மாறிட்டோம், பெண்ணுக்கு நாங்களே பொண்ணாட போத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திவ்யா, இன்ஸ்டாகிராம் புகழ் திவ்யா அவங்க பகவதி அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். திறமை அப்படிங்கிறது அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, அதை நீங்கள் பெண்கள் வந்து நீங்கள் நல்ல மைண்டில் ஏற்றிக்கணும். இப்போ சமீபத்தில் தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்குது. ராதிகா அம்மா பிச்சு உதறியிருப்பாங்க, அரக்கி மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திறமை வந்து எந்த வயசுலேயும் இருக்கும். அது பெண்கள் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. பெண்கள் சமம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேச வரல. கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது என்னோட அழிக்க முடியாத எண்ணம். அடுத்ததாக நம்ம அழைக்க இருக்கிறது மேடைக்கு நம்ம அழைக்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெயசிவானி. அவங்கக்கிட்டே கொஞ்சம் கேட்டுக்கலாம். இன்றைக்கி தான் நான் அவங்கள சந்திக்கிறேன், அதனால் உங்கள் மூலமாக நானும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஜெயசிவானி, அவங்கள பற்றின சின்ன அறிமுகம். ஹலோ, thank you so much for having us all here today. நான் வந்து ஜெயசிவானி, நான் சைராட்டக்கா காலேஜில் ஃபர்ஸ்ட் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கேன். நான் மேபி நிறைய அச்சீவ் பண்ணது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிக்கும் போதே ஐ பீன் குவாலிஃபைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். தேங்க்யூ. பேச ஆரம்பிச்சோடனே கைத்தட்டு வந்துருச்சு. பேச ஆரம்பித்த உடனே கைத்தட்டு வந்துருச்சு. அப்போவே ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ. அவ்வளோதானா? இல்லை வேறு நீங்கள் பண்ண மாதிரி விஷயங்கள் பெண்கள் வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள். இல்லை அவ்வளோ மேபி I don't have a long list of achievements to speak about in stage, but I'm sure I'll inspire a lot of students in my future years. எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. வந்திருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு அப்படி தான். நம்ம தமிழ்லேயே பேசுவோமே. சொல்லலாமா? வருமா? வருவான். வரமாட்டேன்றது. அதே தான் தமிழில் சொல்லுங்கள். சரிடா, இருக்கட்டும். சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களும் ஏதோ ஒரு இதில் பொண்ணாக இருந்தாலும் கூட அவங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னொன்று நான் சொல்லியே ஆகணும், நாம தான் ஜெயிச்சிருக்கோம், நமக்கு தான் இந்த விருது அப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்துகிறாங்க இல்லையா, அந்த இல்லத்தரசிகள் எல்லாருமே சாதனை பெண்கள் தான். நீங்கள் நடத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த சின்ன பொண்ணுங்களை, அந்த பையன்களுக்கு சோறு கொடுக்கலேருந்து இப்போ நூடுல்ஸு, பாஸ்தா என்னெல்லாமோ கேட்குதுங்க. அதுகளுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்து, கட்டினவரை வெளியில் அனுப்பி, அவருக்கு ஒரு ஜால்ரா போட்டு, இதுகளை தூங்க வச்சு, பாத்திரம் கழுவி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நினச்சி பார்த்தா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அவார்டு கொடுக்கணும், சிறந்த மகளிருக்கான விருது. ஸோ அதை தாண்டி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதனால தான் ஸ்பெஷலாக நமக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். ரொம்ப நன்றிமா. உனக்காக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துறதுக்காக நிறைவேறி பிரியா அவங்கள தான் மேடை கூப்பிடுறோம். தெரியல, பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். தமிழும் கொஞ்சம் பேச கற்றுக்கோங்கய்யா. வீட்டில் எப்படி பேசுவீங்க? வரும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக ரைட். ஓகேடா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நம்ம ராஜா டிவி வழங்கும் நெல்லை நாயகிகள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு துறையில் வந்து பணியாற்றி அதில் தனக்குன்னு ஒரு பேர் வாங்கி ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற வரிசையில் சாதிச்சுட்டு இருக்க பெண்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அங்கன்வாடி பணியாளர் கவிதா மேடம் வந்திருக்காங்க. இவங்க அந்த அங்கன்வாடி பணியாளராக இருந்துக்கிட்டே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய துறையில் வேலை பார்த்துருந்தாலும் கூட பெண்கள் வந்து நீங்கள் அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா அதில் என்னப்பா இருக்குது, அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் விஷயம். ஆனால் நீங்கள் அதில் வேலை பார்க்குறீங்க, அதில் இருந்துகிட்டே நிறைய விஷயங்கள் உங்களால் முடிஞ்சது நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களே வந்து என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத போல எங்ககிட்ட சொல்லணும். உங்கள் பேர் கவிதா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு உங்களை பற்றி விவரம் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் கவிதா. நான் அங்கன்வாடி பணியாளராக வண்ணார்பேட்டை பகுதியில் திருநெல்வேலி பொதுவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா அவங்களுக்கு கீழே மினிமம் ஒரு 5000 பாப்புலேஷன் உள்ள பகுதியில் அந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்துருவோம். அந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து நாங்கள் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வளரில மகளிர், அப்புறம் முன்பருவ கல்வி குழந்தைகள், இவங்க எல்லாருமே எங்களுக்கு கீழே வருவாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்போல ஒரு சிறந்த கல்வி ஆலோசனை கொடுக்க வேண்டியது இதெல்லாம் எங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்குள்ள வேலைகள். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிற துறைகளிலும் எல்லா வேலைகள், எந்த வேலைகள் கொடுத்தாலும் அதை நாங்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருமே திறம்பட செய்வோம். நான் என்னோடய ஃபீல்டில் என்ன சாதிச்சிருக்கேன் அப்படின்னா 10 11 அத்தோடி இத்து 1 அப்படி இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். ஏன் துறை அதில் நான் என்னால் மக்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் ஒவ்வொன்றையும் யோசித்து சிறப்பாக செயல்படுவேன். மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க வந்தால் அவங்க ஸ்பீச்சில் கம்மியாக இருக்கிறாங்களா, இல்லாட்டி நடக்க முடியலையா, பேச முடியலையா, அந்த ஒவ்வொரு இதையும் அந்த குழந்தைங்களோடையே நான் மிங்கிள் ஆகி அவங்களோட குறைகளை நாங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். சில பேரண்ட்ஸுக்கு தன்னோட குழந்தைங்க ஆட்டிசத்தில் இருக்காங்கனாலே தெரியாது. அதையெல்லாம் நாங்கள் பார்த்து பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொடுத்து அந்த பிள்ளைங்கள ஒரு நல்ல முறையில் சரி பண்ணி கொண்டு வந்து இப்போ நார்மல் குழந்தைங்க மாதிரி அந்த குழந்தைங்கள நாங்கள் ஸ்கூலுக்கு போக கொண்டு வந்திருக்கோம். சில பேரண்ட் வந்து வசதி இல்லாதவங்க வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா டாக்டர்ஸ் அப்படி இது இல்லை நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கன்னா நீங்களா இல்லை அவங்க அதை சொல்லணும், எங்களுக்கு அது தெளிவு வேணும்ல. அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதற்கு முன்னாடி என்கிட்ட படித்த அந்த அங்கன்வாடி குழந்தைகளோட பெற்றோர் வந்து ஒரு சிறந்த துறையில் ஒரு நல்ல மனிதர்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களோட ஆலோசனையை பற்றி ஒரு ஃப்ரீ செக்கப்போ இல்லாட்டி அந்த குழந்தைகளை ஃப்ரீயாக அங்கே கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அப்படி நிறைய குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது வந்து பேரண்ட்ஸ் இன்னும் எங்களை நல்லா ஒரு தேங்க்ஃபுல்லாக நினச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்கள நான் நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ அந்த குழந்தையோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்றி கொண்டு போகிறது அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான விழிப்புணர்வு அது கொடுத்து அந்த கர்ப்பிணி பெண்கள் ஒரு நிமிஷம் மேம், அதெல்லாம் வந்து உங்க டியூட்டி தானே இல்லையா? டியூட்டி தான். ஆனா அது போக நீங்க என்ன செய்றீங்க? அது டியூட்டினா எல்லாரும் வந்து நீ வர ஸ்கூலுக்கு முடிஞ்சுட்டு போயிட்ட அப்படி கிடையாது. எங்களை அந்த விவரம் எனக்கு வேணும். ஏன்னா பாக்குறவங்க அங்கன்வாடியில அவங்க வேலையை தானே செய்யறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீங்க அதை தாண்டி சொல்லணும். அது அதாவது எங்கள் வேலை இதுதான், இதை முடிச்சுட்டேன் நான் இந்த டைமுக்குள்ளே நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி நான் மக்களுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு ஏஎன் மதர் வந்து டெலிவரி ஆகிட்டு அவங்களுக்கு மதர் ஃபீடிங்கே கொடுக்க தெரியல. அப்போ அப்படிப்பட்ட இடத்துலையும் நாங்கள் போய் நின்று அந்த குழந்தைங்கள அதை கேர் எடுத்து பண்ணி அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மக்கள் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எல்லோரும் எங்களை என்னை நன்றியோடு பார்க்கும்போது அது நான் என்னோட வேலையில் நான் சாதித்த அந்த பெருமையை எனக்கு கொடுக்குது. அப்புறம் இடைநீற்றல் குழந்தைகள், அதாவது டீனேஜ் பிள்ளைங்க, ஒரு 3 குழந்தைங்க என்னோட ஏரியாவில் 9th 8th முடிச்சுட்டு அவங்க படிக்க முடியாமல் இருந்தாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்கள எங்களோட அதிகாரிகளோட சப்போர்ட்டோடி ஒரு பெஸ்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு என்னென்ன ஒரு சலுகைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்க இது எல்லாமே உங்களோட சொந்த ரிஸ்க்ல செய்றீங்க. எஸ், ஆமாம். அதனால நான் அதெல்லாம் செஞ்சது அந்த பெற்றோர் இன்னும் நன்றியோடு நினைக்காங்க. இதில் ஒரு குழந்தையோட அம்மா வந்து தூய்மை பணியாளர். அவங்க இப்போ என்னைய பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு அந்த நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம இந்த துறையில் சாதிச்சிட்டோம், இந்த பெண்ணாக இருந்து நான் ஒரு பெண்ணுக்கு உதவி செஞ்சேன், அந்த பெருமை எனக்கு ரொம்ப இன்னும் என் துறையில் நான் கொஞ்சம் என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிடணும் எனக்கு நானே உற்சாகம் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்குது. அந்த பொண்ணோட அக்காவுக்கு டீனேஜ் மேரேஜ் மூலமாக தான் அவங்க இங்கே வந்தாங்க, யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு நான் போய் அவேர்னஸ் கொடுக்கும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரவே யோசித்தவங்க. இப்போ அந்த மூத்த பொண்ணும் அந்த குழந்தை பெற்ற அந்த பொண்ணுமே படிக்கிற அளவுக்கு நான் எல்லாம் செஞ்சதுனால அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. வந்து அந்த அங்கன்வாடியில் குழந்தைகளை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃபுக்கும் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறீங்க, அதான் சொல்ல வரீங்க, அப்படி தானே? ஸோ அவங்களுடைய இன்னைக்கு வந்தாங்க, குழந்தைகள் வந்தாங்க,
நம்ம ஏதோ பார்த்தோம் போனோம் அப்படி இல்லாமல் அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் அந்த ரூட்டில் கொண்டு போய் விடுறீங்க. அது சிறப்பான சேவை தான். ஸோ ஆசிரியர்னா காலையிலேருந்து 9 மணிலேருந்து 5 மணியோடு நம்ம டியூட்டி முடிஞ்சுது அப்படின்னு கூட இல்லாமல் அதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி மகளிர் தினம் உங்களை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக ராஜா டிவி கூப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெண்கள்லாம் இன்னும் நிறைய என்ன செய்யணும்னு நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து எதிர்பார்க்குறீங்க? பெண்கள் அதாவது நம்மளோட வேலை இதோடி முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்மளால் சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு ஊன்றுகோலாக ஒரு உறுதுணையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து மற்ற பெண்களும் இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும். வீட்டில் இருக்க பெண்களும் அடுத்த பெண்களுக்கு உதவியாக இருக்க முடியும். இதே மாதிரி அனைத்து பெண்களும் அவங்கவுங்க துறைகளில் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா ஃபேமிலியில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லலையா? என்ன சொன்னாங்க? இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னோட 2 குழந்தைங்களும் எனக்கு நல்ல சப்போர்ட்டு. கொரோனா பீரியடில் நான் வந்து யூடியூப்பில் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன். அதுக்கு எனக்கு மொபைல்லாம் அந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. என்னோட பொண்ணு அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்து நியூஸ் 18 சேனலில் ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லும் என்னோட நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு. அத்துணை அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சி கவிதா அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க, இந்த லோக்கல்லையும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க இதன் நிகழ்ச்சி மூலமாக. ஸோ பெண்களுக்கு பொதுவான ஒரு அறிவுரை அதை சொல்லி நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பெண்கள் வந்து என்னையை பொறுத்தவரை நிறைய விட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பமாகட்டும், வெளி உலகமாகட்டும், வேலை செய்கிற இடமாகட்டும், ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நம்ம தனித்துவமாக ஜொலிப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. நிறைய விட்டு கொடுங்க, விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. நான் என் லைஃப்பில் ஜாயின்ட் ஃபேமிலி தான், என் குடும்பத்துலேயும் விட்டு கொடுத்துருக்குறேன். இங்கேயும் நிறைய விட்டு கொடுக்க போய் என்னோட பிள்ளை, என்னோட கணவர் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால நான் இந்த துறையில் இன்னும் சாதிப்பேன். என் பிள்ளைங்க என்னையோடய அதிகமாக சாதிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, மகிழ்ச்சி. நன்றிம்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு முன்னோடியாக இருக்கிறீங்க. ஸோ இன்னும் நிறைய நீங்கள் சாதிக்கணும். நம்ம ராஜா டிவி சார்பாக, நெல்லை நாய்கள் சார்பாக, நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சொன்னதும் வந்து நீங்கள் பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அங்கன்வாடி பணியாளர் அதில் ஒர்க் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அதையும் தாண்டி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நமக்கான ஒரு டியூட்டி நேரம் வந்து 9 to 5 அப்படிங்கிற மாதிரி வச்சாலும் கூட அதையும் தாண்டி அவங்க லைஃப் முழுக்க நம்ம கூட படித்தது குட்டி அங்கன்வாடினா தெரியல குட்டிஸ்லாம் அவங்களுக்கு என்ன விதத்தில் நம்ம செய்யணும், நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத லைஃப் முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அங்கன்வாடி பணியாளர் கவிதா மேம் தான் இப்போ மேடையில் பார்க்குறோம். மைக் பிடிங்க. உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா அந்த குட்டி பிள்ளைகள் மூக்கு ஒழுகிட்டு ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக போட தெரியாமல் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் அவங்க இருந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் எல்லாருக்குமே வராது. நம்ம தூங்க வைமா, அதை பாலை கொடுமா, தூங்க வைமா அப்படிங்கிறதோட மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க பேரண்ட்ஸை நம்ம எடுத்து சொல்லணும், எப்படி சொல்லணும், சொன்னால் அவங்களுக்கு எப்படி அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசித்துருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்களும் பெண்கள் எப்படி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? பெண்கள் வந்து அதாவது பெண்கள்னாலே நமக்கு சுய சம்பாத்தியங்கிறது வேணும். நமக்குள்ள கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது எந்த இடத்துலையும். மற்றபடி பெண்கள் தன் குடும்பமாகட்டும், வெளி உலகமாகட்டும் எல்லா இடங்கள்லையும் விட்டு கொடுத்தா அதில் நிச்சயமாக நம்ம ஷைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னோட இது. ஃபேமிலியாகட்டும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் எல்லா இடத்துலையும் இருக்கும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் 10ஓடி 11 அது கூட இத்தோடி இது 1 அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம். என் துறையில் நான் சிறப்பாக சாதிக்கணும். அதுக்காக நிறைய சாதிச்சிருக்கேன். அதனால் ஒவ்வொரு துறையிலேருந்து இப்போ இந்த விருதுக்கு கூட தாமிரபரணி தன்பூரணி அறக்கட்டளையோட மகாராஜன் சார் தான் எனக்கு இதை மேம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த அவார்டுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சென்னை சில்க்ஸில் சிறந்த மகளிர் அவார்டு 2021 வாங்குறதுக்கு ஒரு லைப்ரரி நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் சார், இப்படி எல்லா துறையிலையும் என்னோட வேலைகள் தெரிகிறதுனால எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. இந்த பாராட்டு வந்து என் பணியை இன்னும் நான் சிறப்பாக செய்ய, என்னை பார்த்து புதிதாக வருபவர்கள் இந்த பணியை துறையை சிறப்பாக செய்யணும். அதாவது வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குகிறோம், அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க நாங்கள் ஆரம்ப கல்வியை கொடுக்குறோம். இப்போ அந்த குழந்தைங்க என்கிட்ட படித்த பிள்ளைங்க 11th 12th வரும்போது அந்த பேரண்ட் என்னை நன்றியோடு நினைக்கும் போது என் துறையில் நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தும் பெருமையும் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மகளிர் தினத்தில் இந்த தடவை நமக்கு எங்கே அவார்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு உண்மையிலே மகளிர் தினம் வந்ததுமே ஒரு ஆசையும் விருப்பமும் வந்தது. நான் இன்றைக்கி இதை எதிர்பார்க்கவே இல்லை. ராஜா டிவிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த விருதுக்கு ஏற்பாடு பண்ணிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் எங்கள் துறையை சார்ந்த அனைவரும் இந்த விருதை வருகிற வருடங்களில் வாங்குறது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. அந்த அவார்டை நான் முதல்ல வாங்குறது எனக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் மேம். ரொம்ப சந்தோஷம். அதாவது வீட்டில் ஒரு குட்டி பிள்ளைகளை வச்சே நம்மளால் முடியலை, அந்த வார்த்தையை சொல்ல முடியல, அதனால் தாங்க முடியலை. இவங்க வந்து நிறைய குட்டி பசங்க மாற்றுத்திறனாளி கூட வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்கள சந்தித்து அவங்கள பேச வச்சுருக்காங்க, அவங்களுக்கான உள்ள குறைகளை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ செய்கிற கொரோனா பீரியடில் வந்து ஆன்லைன் கிளாஸு இங்கிலீஷ் மீடியம் எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருந்தாங்க. நான் கொரோனா பீரியடில் ஆன்லைன் கிளாஸ் எங்களோட அங்கன்வாடி குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு அதை ரொம்ப சிறப்பாக பண்ணேன்னு தமிழ்நாட்டு அளவில் நியூஸ் 18 சேனலில் என்னை பேட்டி எடுத்தாங்க. எங்களோட ஆஃபீஸர்ஸ் அப்புறம் நிறைய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எனக்கு அது வாழ்த்து கொடுத்தாங்க. அதே மாதிரி டிஹெச்ஆர் அந்த உலர் உணவுப் பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு கொடுக்கறது, கொரோனா பீரியடு யாருமே வெளிவராத அப்போ நான் எல்லா இடங்களுக்கும் அந்த பணியை செஞ்சு தினமலர், தினத்தந்தி, எல்லா பேப்பர், டிவி நியூஸு அத்தனைக்கும் கொண்டு சேர்ந்து அங்கன்வாடி பணியாளர்கள் இவ்வளவு பணி செய்கிறாங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு நான் காமிச்சேன். அது என்னோட தனிப்பட்ட இதில் நான் செஞ்சதுனால எல்லா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா இடத்துல இருந்து. அப்புறம் இடைநீற்றல் குழந்தைகளை கண்டுபிடிச்சி இப்போ ரீசெண்டாக நான் செஞ்சேன்னா ஒரு 3 குழந்தைங்க இடைநீற்றல் குழந்தைங்க ஒரு டீனேஜ் மேரேஜ் வெளி இடத்துலேருந்து பண்ணி இங்கே வந்துட்டாங்க. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது இல்லாமல் அவளோட தங்கச்சியும் பாதிக்கப்பட்டு படிப்பு இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தைய என்னோட சொந்த முயற்சியில் நான் மேரி சார்ஜன் ஸ்கூலில் சேர்த்தேன். அப்புறம் இன்னொரு பொண்ணு சென்னையில் அவங்க ஃபாதர் கொரோனாவில் இறந்ததுனால இங்கே வந்தாங்க. அதெல்லாம் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு ஒளிஞ்சிருந்த பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி கரெக்டான வழிநடத்தலில் கொண்டு போயிருக்கேன். சேர்த்துட்டோன்னு அதோடு விடலை, இன்னும் அந்த குழந்தைங்கள ஃபாலோ பண்ணுறேன். நல்லா ஸ்கூல் போகிறாங்களா, நல்லா படிக்கிறாங்களா. எந்த பெண்ணும் பாதிக்கப்படவே கூடாது. பெண்ணுக்கு சிறந்த கல்வி கிடைச்சிட்டா அந்த குடும்பம் அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழும் என்பது எனக்கு ஒரு உறுதி. இதுக்கு எங்கள் அம்மா ஃபுல் சப்போர்ட்டு. எங்கள் அம்மாவும் அங்கன்வாடி ஒர்க்கர் தான். அவங்களோட வேலைகள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியல. இப்போ இந்த டிவி இந்த மீடியா நம்மளோட வேலைகள் தெரியுது. நான் யூடியூப் சேனல்லையும் என்னோட எல்லா ப்ரோக்ராம் நான் என்னோட அங்கன்வாடியில் என்னென்ன நடக்குதோ அதை நான் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேரோட சப்போர்ட்டும் ஆசைகளும் எனக்கு இருக்கிறதுனால நான் இன்னும் நிறைவே செய்ய முடியுது. என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்க எனக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஆட்கள் வெளியில் சொன்னால் தான் வந்து அதை நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணணும். நம்ம செய்கிறத வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறது அப்போ உள்ள விஷயம். ஆனால் நம்ம செய்கிறது வெளியே தெரிஞ்சால் தான் அதை ஃபாலோ பண்ணி 4 பேர் செய்கிறதுக்கு முன் வருவாங்க. அந்த மாதிரி முன்னுதாரணமாக இருந்துகிட்ருக்கீங்க. உங்களை கௌரவப்படுத்துறதுக்காகவும் நிறைமதி பிரியா அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுக்காக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துறதுக்காக நிறைமதி பிரியா அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய குழந்தைகளோட வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக அடித்தளமாக இருந்துகிட்ருக்கீங்க. இன்னும் சிறப்பாக அந்த வேலையை நீங்கள் செய்யணும். பேப்பர் எடுத்து அதை கொடுத்துருங்க.